உயிரை காப்பாற்றும் கோல்டன் அவர்ஸ். கோல்டன் அவர்ஸ் என்றால் என்ன? ஒரு நோய் அல்லது மருத்துவம் தேவை என்கின்ற நிலை ஏற்படும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் சிகிச்சை வழங்காவிட்டால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் காப்பாற்றிவிட முடியும். இந்த சிகிச்சை வழங்குவதற்கான அந்த நேரம் தான் கோல்டன் அவர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. கோல்டன் அவர்ஸ் என்பது ஒவ்வொரு நோய்க்கும் ஏற்றவாறு மாறுபடும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். கோல்டன் அவர்ஸ் என்பது வீதி விபத்து தொடங்கி இருதய நோய், பக்கவாதம், பிரசவம் என அனைத்துக்கும் பொருந்தும் என்கின்றனர் மருத்துவர்கள். முதலுதவி வழங்குவதில் தொடங்கி முறையான சிகிச்சைக்கு பரிந்துரைப்பது வரை அனைத்துமே கோல்டன் அவர்ஸ் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். கோல்டன் அவர்ஸ் என்பது சுய விழிப்புணர்வில் இருந்தே தொடங்குகின்றது. ஒருவர் தனக்கு உடல்நிலை மோசமாகின்றது என உணர்ந்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும். சுய பரிசோதனை அல்லது சுய சிகிச்சை செய்வதை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும். கோல்டன் அவர்ஸ் என்பதில் முதலுதவிதான் முக்கியமான அம்சமாக உள்ளது. ஒருவருக்கு மாரடைப்பு வருகின்றது என்று வைத்துக் கொண்டால் முதலாவதாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஆம்புலன்ஸில் உள்ளவர்கள் தேவையான முதலுதவி சிகிச்சையை அளிக்க வேண்டும். மருத்துவமனைக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்து உடனடி சிகிச்சை அளிப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். இவை அனைத்துமே கோல்டன் அவர்ஸில் தான் வருகின்றது. இதனை மருத்துவத்துறை ரைட் சைட் எரர், ராங் சைட் எரர் என அழைப்பார்கள். ஒருவர் தனக்கு நெஞ்சுவலி இருப்பதாக உணர்ந்து உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பார்க்கின்றார். ஆனால் பரிசோதனை முடிவில் அவருக்கு எந்த தீவிரமான பாதிப்பும் இல்லை என தெரிய வந்தால் அது ரைட் சைட் எரர் ஆகும். அவருக்கு பாதிப்பு ஏற்படவில்லை, ஆனால் அவர் முன்னெச்சரிக்கையாக செயற்பட்டுள்ளார். அதற்கு ஆகின்ற நேரம் மற்றும் செலவை விரயமாக கருதக்கூடாது. அதே நேரம் ஒருவர் தனக்கு பெரிய பாதிப்பு இல்லை என எண்ணி சிகிச்சை எடுக்காமலோ அல்லது மருத்துவமனைக்கு செல்லாமலோ தவிர்த்து அதனால் ஏதாவது பெரிய பாதிப்பு ஏற்பட்டால் அதனை ராங் சைட் எரர் என்பார்கள். முன்னெச்சரிக்கையாக செயற்பட்டிருந்தால் அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். உடல்நல குறைவு ஏற்படுகின்ற போது பாதிக்கப்படுபவரால் துரிதமாக முடிவெடுக்க முடியவில்லை என்றால் அருகில் இருப்பவர்கள் விரைந்து செயல்படுவதும் கோல்டன் அவர்ஸில் தான் அடங்கும். உதாரணத்துக்கு ஒருவருக்கு நெஞ்சுவலி ஏற்படுகின்றது என்றால் அவரை நடக்க வைக்க கூடாது. பரவலாக ஏற்படுகின்ற நோய் பாதிப்புகளின் போது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு தேவை. முதலாவதாக ஆம்புலன்ஸுக்கு அழைக்க வேண்டும். அது தாமதமாகின்றது என்றால் உடனடியாக சொந்த வாகனத்தில் அழைத்து செல்ல முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். எவ்வளவு விரைவாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியுமோ அவ்வளவு விரைவாக அழைத்து செல்ல வேண்டும். பரவலாக மாரடைப்பு மற்றும் பக்கவாத பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போதுதான் கோல்டன் அவர்ஸ் முக்கியமாகின்றது என்கின்றார்கள் வைத்தியர்கள். பக்கவாதம் போன்ற நரம்பு சார்ந்த பாதிப்புகள் ஏற்படுகின்ற போது 4.5 மணி நேரத்துக்குள் சிகிச்சை அளிக்க வேண்டும். 4.5 மணி நேரத்துக்குள் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டால் பெரிய பாதிப்பு ஏற்படாமல் சரி செய்து விட முடியும். அதற்கு முன் முழுமையாக சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனைகள் எங்கு இருக்கின்றன என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சில மருத்துவமனைகளில் அனைத்து வசதிகளும் இருக்காது. இதில் உடனடி மரணம் ஏற்படுவது அரிதென்றாலும் நாள்பட்ட பாதிப்புகள் உருவாக்கும். 30 வயது முதல் 40 வயது பிரிவில் உள்ளவர்களுக்கு இது அதிகம் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் உள்ளன. இதற்கான சுகாதார பரிசோதனைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் எடுத்துக்கொண்டு தொடக்க நிலையிலேயே கண்டறிந்தால் எளிதாக சரி செய்துவிட முடியும் என்கின்றனர் நரம்பியல் மருத்துவர்கள். மாரடைப்பு ஏற்படுகின்ற போது 1 மணி நேரத்துக்குள் சிகிச்சை பெற வேண்டும் என்கின்றனர் இதயவியல் மருத்துவர்கள். மாரடைப்பு என்பது இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுகின்ற போது வருகின்றது. இதனால் இரத்த ஓட்டம் தடைப்படும். இரத்தம் செல்லாத சதைகளில் வலி உருவாகும். இரத்தத்தை உந்தி செல்லும் திறன் குறைந்து இருதய சதைகள் இறந்து போக ஆரம்பிக்கும். எனவே இரத்த குழாயில் ஏற்படும் அடைப்பை சரி செய்ய வேண்டும். இதற்கு பலவிதமான சிகிச்சை முறைகள் உள்ளன. மாரடைப்பு சிகிச்சைக்கான கோல்டன் அவர்ஸ் என்பது 1/2 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரம் வரை அடங்கும். மாரடைப்பால் பாதிக்கப்பட்டவருக்கு இரத்தம் கட்டியிருப்பதை முறியடிக்கும் மருந்து வழங்கப்பட வேண்டும். மிகவும் தீவிரமான நிலை என்றால் இரத்த குழாய்களை ஆய்வு செய்யும் ஒரு மருத்துவ பரிசோதனை வரை செல்லும். ஆனால் அதனை உடனடியாக செய்ய முடியாது. ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படுகின்றது என்றால் 1 மணி நேரத்துக்குள் மருத்துவமனைக்கு சென்று விடுவது நல்லது என்கின்றனர் மருத்துவர்கள். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.